மார்னாதா. ஆண்டவர் இன்றைக்கு உங்களோடு கூட ஒரு வார்த்தை பேச போகிறார். எந்த மனுஷங்களுமே அதை குறித்து யோசிக்கவே மாட்டார்கள். நிறைய பேருக்கு அப்படி ஒண்ணு இருக்குன்னே தெரியாது. அது என்னன்னா தேவனுடைய நியாய தீர்ப்பு. கர்த்தருடைய நியாய தீர்ப்புன்னு ஒன்று இருக்கிறது. அந்த நியாய தீர்ப்புக்கு எல்லா மனிதர்களும் வந்துதான் ஆகணும். அந்த நியாய தீர்ப்பை எல்லா மனிதர்களுமே ஃபேஸ் பண்ணிதான் ஆகணும். அது யாரா வேணா இருக்கட்டும். பெரிய ஒரு பிரசிடென்டா இருக்கலாம், இல்ல நார்மலான ஒரு சிவிலியனா இருக்கலாம். நீங்க எந்த இடத்துல இருந்தாலும் பரவாயில்ல, எந்த ஊர்ல இருந்தாலும் பரவாயில்ல. பூமியில மனிதர்கள்னு நீங்க இருந்துட்டாலே எல்லா ஜனங்களுமே அந்த நியாய தீர்ப்ப நாளை சந்தித்தே ஆகணும். அந்த நியாய தீர்ப்ப நாள்ல தன்னுடைய வாழ்க்கையில அவங்க செஞ்ச காரியத்திற்கு கணக்கு கொடுத்தே ஆகணும். நம்முடைய தேவன் வல்லமையான காரியத்தை செய்கிறது. நம்ம மேல அன்பா இருப்பவர், நம்ம மேல அக்கறை உள்ள தேவனா இருக்கிறார். இதெல்லாம் ஒரு பக்கம் சரியா இருந்தாலும் நியாய தீர்ப்பு அன்னைக்கு தேவன் தம்முடைய நீதியை வெளிப்படுத்துவார். நம்முடைய ஆண்டவர் ஒரு பக்கம் அன்பானவரா இருந்தாலும் இன்னொரு பக்கம் அவர் நீதி உள்ள நியாயாதிபதினு வசனம் சொல்லுகிறது. அப்போ ஆண்டவர் அந்த சிங்காசனத்துல கொண்டு நம்ம நியாயம் தீர்ப்பார். எந்த இயேசு நமக்காக சிலுவையில அறையப்பட்டாரோ அதே இயேசுதான் உங்களையும் என்னையும் நியாய தீர்ப்பார். உங்களுக்கும் என்கிட்டயும் தேவன் கணக்கு கேட்பார். அந்த கணக்கை நம்ம அவருக்கு கொடுத்தே ஆகணும். அப்போ அந்த நியாய தீர்ப்பு நாள்ல எல்லா மனிதர்களும் சொல்லியே ஆகணும். தன்னுடைய செஞ்ச காரியத்தை நன்மை செய்தால் அதற்கான ரிவார்ட் கிடைக்கும். அதே போல நீங்கள் தீமையான காரியம் செய்து தண்டனைக்குட்பட்ட காரியங்கள் உங்க வாழ்க்கையில இருந்தால் அதற்கான தண்டனையும் அடையாமல் இருக்க மாட்டீர்கள். நம்ம எல்லாம் நினைத்து கொண்டிருக்கோம், நியாய தீர்ப்புலாம் ஒண்ணு வருமா, இதெல்லாம் இதோட கட்டுக்கதையா இருக்கு, இப்படி அப்படி. இல்ல இல்ல, உங்களுக்கு தெரியாத அநேக காரியம் இருக்குது. உங்களுடைய புத்தி கெட்டாத அநேக காரியம் இருக்குது. அப்போ எங்கிருந்து வந்தீர்கள்னு தெரியாது, எங்க போறீங்கன்னு தெரியாது. நடுவில் இருக்க இந்த வாழ்க்கையில ஏதோ சுத்தி இருக்கிற மனிதர்களுடைய வாழ்க்கையை பார்த்து கொண்டு நீங்களா ஒரு கற்பனையை கட்டிக்கொள்ளாதீர்கள். எது உண்மை, எது நிதர்சனமானது, எது சரியானது வேதம் நமக்கு ஒவ்வொரு நாளும் சொல்லி கொடுக்குது. அப்ப ஆண்டவர் நமக்காக ஜீவனை கொடுத்தது மாத்திரம் இல்ல, ஒரு நாள் நம்ம நியாயம் தீர்க்க போறார். அந்த நியாய தீர்ப்பு நாளுல நம்ம சரியா இருக்கணும். நம்ம மேல கரை திரை பிழை எந்த ஒரு குறையும் இல்லாமல் அவருடைய கண்களுக்கு முன்பாக பரிசுத்தமான பிள்ளைகளாய் அவருடைய சித்தத்தை செஞ்சவர்களா நாம் இருக்கணும். நியாய தீர்ப்பு நாள்ல வெட்கப்பட்டு முகங்கள் எல்லாம் தேவனை பார்க்க முடியாத அளவிற்கு அப்படிலாம் இருக்காது. நீங்க என்ன செஞ்சாலும் அது உங்களுக்குள்ளேதான் இருக்குது. நம்ம நினைத்து கொண்டிருக்கிறோம், ஆண்டவரே நியாய தீர்ப்பா, நான் 10 வருஷம் 20 வருஷம் முன்னாடி செஞ்சதெல்லாம் யாருக்கு தெரியும், நான் இருட்டுல செஞ்சதெல்லாம் யாருக்கு தெரியும். இல்ல, உங்களுக்கு தெரியாது எதெல்லாம் சாட்சி உங்களுக்கு நியாய தீர்ப்புல வரும் தெரியுமா? நீங்கள் செஞ்ச காரியம். முதலாவது நீங்கள் செய்த காரியங்கள்லாம் எங்கே அது வைக்கப்பட்டிருக்க? உங்களுடைய ஆத்துமாவிலே. நீங்கள் செஞ்ச காரியம், நீங்க செய்த தவறுகள், உங்களுடைய காரியங்கள் இதெல்லாமே உங்கள் ஆத்துமாக்களிலே வைக்கப்பட்டிருக்கே தவிர மற்றபடி வேற எங்குமே இல்லை. உங்களுடைய எவிடன்ஸ், உங்களுக்கு அகெயின்ஸ்டான விஷயம் உங்க ஆத்மாலதான் இருக்கு. அப்போ அதை இரேஸ் பண்ணக்கூடிய, அதை உங்க வாழ்க்கையிலேருந்து அகற்றக்கூடிய ஒரே ஒரு கருவி ஆண்டவராக இயேசு கிறிஸ்துடைய ரத்தம். அப்போ அதனாலதான் எதற்கு பாவ மன்னிப்பு? நமக்கும் ஆண்டவருக்கும் தடை சுவரா இருக்கிற ஒரே விஷயம் அந்த பாவம் மட்டும்தான். அப்ப அந்த பாவத்தை அறிக்கையிடும் பொழுது நீங்கள் செய்த காரியங்களோட தவறுகள், அக்கிரமம் இதெல்லாமே முற்றிலுமாக கழுவப்படும். முற்றிலுமாக உங்க வாழ்க்கையிலிருந்து எடுத்துக்கொள்ளப்படும். அப்படி அதை ஒன்றுமே உங்களுக்கும் கர்த்தருக்கும் தடை அல்லாதப்ப உங்க வாழ்க்கை அவ்வளவு ஆசீர்வாதமான ஒரு வாழ்க்கையா இருக்கும். வாழ்க்கையில தேவன் அத்தனை மேன்மையான காரியத்தை கொடுக்க வருவார். இப்ப இன்றைக்கு தேவன் என்ன வார்த்தை பேச போகிறார்னா, அவர் சொல்லுகிறார், அவர் வருகிறார், அவர் பூமியை நியாயம் தீர்க்க வருகிறார், அவர் பூலோகத்தை நீதியோடும் ஜனங்களை சத்தியத்தோடும் நியாயம் தீர்ப்பார். சங்கீதம் 96:13. அவர் நீதியோடும் பூலோகத்தார், அந்த வார்த்தை கவனிங்கள, கிறிஸ்தவர்கள், கிறிஸ்துவை பின்பற்றுகிறவர்கள், கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளுகிறவர்கள் வார்த்தை இல்லவே இல்லை. வஸ்டம் சொல்லுகிறது பூலோகத்தார். இந்த பூமியில நீங்க யாரா வேணா இருக்கலாம். நீங்க ஆண்டவர் அறியாதவர் இருக்கலாம், இயேசுவுக்கு விரோதமா செய்கிறவர்களாக இருக்கலாம். நீங்கள் யாராவனா இருங்க, தேவனை ஒரு பெரிய தலைவராக நீங்க பார்க்கலாம், இல்ல அவரை கடவுளாக பார்க்கலாம். ஒவ்வொரு மனிதர்களும் வித்தியாசமா காரியம். ஒரு சில பேர் சயின்ஸ் தான் கடவுள்னு சொல்லுவாங்க, சயின்ஸ் நம்புவாங்க. யாரா வேணா இருக்கட்டும், எல்லோரையுமே என் கர்த்தர் நியாயம் தீர்க்க போறார். எல்லோருக்குமே என் தேவன் மகிமையான காரியத்தை கொடுக்க போறார். அப்போ ஆண்டவர் நியாயம் தீர்க்க போகிறார். அது நீதியோடும் நியாயத்தோடும் இருக்கும். நியாய தீர்ப்புல ஆண்டவர் ஏதோ சும்மா
உங்ககிட்ட ஒரு 4 கேள்வி கேட்டு சரி இங்க போ அங்க போ இல்ல. நீங்கள் செய்த காரியம் உங்கள் கண்களுக்கு முன்பாகவே வந்து நிற்கும். அதையெல்லாம் ஒன்று ஒன்றாக தேவன் காட்டுவார். இது தவறு, இது தவறு. நீங்கள் நன்மை செய்யும்பொழுது நியாய தீர்ப்புன உடனே நம்ம பயந்துட்டு தண்டனை மட்டும்தான் இல்ல. நியாய தீர்ப்புல வந்து ரிவார்ட் இருக்கு. முதலாம் நியாய தீர்ப்பு, 2ஆம் நியாய தீர்ப்புன்னு 2 நியாய தீர்ப்பு இருக்கு. ஃபர்ஸ்ட் நியாய தீர்ப்புல என்னன்னா, நீங்கள் செய்த நன்மைகளுக்கான பரிசுகள், அதுக்கான ரிவார்டை நீங்க பெற்றுக்கொள்வீங்க. வசனம் சொல்லுகல்ல 30, 60, 100. அப்போ நீங்கள் செய்த தேவனுடைய சித்தத்தை செய்தீர்கள்ல, அதற்கான பிரதிபலனை நீங்கள் வாங்கிக் கொள்வது எந்த நியாய தீர்ப்புனா முதலாம் நியாய தீர்ப்பு. செகண்ட் நியாய தீர்ப்பு என்னன்னா, அது முழுக்க 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 தண்டனைக்குரியது. ஃபர்ஸ்ட் நியாய தீர்ப்பு முழுக்க முழுக்க அப்ரிசியேஷனுக்கு உரியது. செகண்ட் நியாய தீர்ப்பு முழுக்க முழுக்க தண்டனைக்குரியது. அப்போ எதிலே நீங்கள் பங்கடைய போகிறீர்கள், எதிலே நீங்கள் இருக்க போகிறீர்கள், நீங்களே நன்றாய் யோசித்துக் கொள்ளுங்கள். நம்முடைய ஆண்டவர் நமக்கு எல்லாவற்றையும் செய்வார், நம்முடைய ஆண்டவர் நம்மை பாதுகாப்பார், எல்லாம் சரி. ஆனால் அவர் நீதி உள்ள தேவன் என்பதை மறந்தார்கள். எந்த அளவுக்கு அன்பான தேவனோ அதே அளவுக்கு அவர் நீதி உள்ள தேவனா இருக்கிறார். எந்த அளவுக்கு அவர் கிருபையுள்ள தேவனோ அதே அளவுக்கு அவர் அக்கிரமத்தை சகிக்க கூடாத தேவனா இருக்கார். இது ரெண்டுமே கர்த்தர் பக்கத்துல இருக்கு. கர்த்தரை போல எவருமே இருக்க முடியாது. அவர் எந்த எக்ஸ்ட்ரீமும் இருப்பாரு, அந்த எக்ஸ்ட்ரீமும் இருப்பாரு. அவரை போல யாராலையும் நேசிக்க முடியாது, அவரை போல யாராலையும் கோபப்படவும் முடியாது. நம்முடைய ஆண்டவர் இப்படி மேன்மையான மகிமையான காரியத்தை நம்ம வாழ்க்கையில செய்ய போகிறார். அப்போ மகிமையான காரியத்தை தேவன் நம்ம வாழ்க்கையில செய்கிறார், பலமான காரியத்தை செய்கிறார், மற்ற ஜனங்களுக்கு செய்ய முடியாத காரியத்தை செய்கிறார் அப்படின்னா நம்ம விசேஷமான பிள்ளைகளா இருக்கும். அப்படி விசேஷித்து அவருடைய அழைப்புக்குள்ள அவருடைய சத்தத்தை கேட்கிற நம்மளுடைய வாழ்க்கையில அக்கிரமமோ குறைவோ தேவனுக்கு பிரியமில்லாத அவருக்கு விரோதமான எந்த ஒரு விஷயமுடைய வாழ்க்கையில் இருக்கவே கூடாது. ரொம்ப கவனமான பிள்ளைகளா இருங்க. அது மாத்திரம் இல்ல, தேவன் நியாய தீர்க்க போகிறார். நியாய தீர்ப்புன்னு ஒரு நாள் வரப்போகுது. நியாய தீர்ப்புல நம்ம எல்லோரும் கணக்கு கொடுக்கணும். அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. எதை செய்தாலும் எல்லாவற்றிற்குமே. அப்போ நம்ம வந்து 2ஆம் நியாய தீர்ப்புல பங்குள்ளவர்களா இல்லாமல் முதலாம் நியாய தீர்ப்புல நாம் பங்குள்ளவர்களா இருக்கணும். அங்கே நமக்கு பரிசுகள், நம்மை நடத்தக்கூடியது, இத்தனை நாள் உலகத்துல கஷ்டப்பட்டு தேவனுக்கு சாட்சியா நின்னது, தேவனுக்காக வைராக்கியா பார்க்கணும், கர்த்தருக்காக நின்னது, இதெல்லாம் அங்கே நமக்கு பிரதிபலனாக கொடுக்கறதுனாலதான் பைபிள் ஒருவர் சொல்லுகிறார், கால பாடுகள் வரப்போற தேவ மகிமைக்கு ஒப்பிடத்தக்க நல்ல. ஏன்னா அங்கே நமக்கு மகிமையான மேன்மையான காரியத்தை கர்த்தர் வச்சிருக்காரு. அப்போ எவ்வளவு பாடுகள் சகித்தாலும், எவ்வளவு குறைகள் சகித்தாலும், எவ்வளவு கஷ்டமா இருந்தாலும் பரவாயில்ல, இந்த பூமியிலே நான் தேவனுக்காக பாடுபடுவேன், அங்க மறுமையில போய் சந்தோஷமா இருப்பேன் தான் கர்த்தருக்காக அவ்வளவு பாடுபட்டார்கள். கிறிஸ்துவுக்காக மரித்தவர்கள் அநேகர். எல்லோருக்கும் என்ன நிச்சயம், இங்கே நான் கிறிஸ்துவுக்காக மரித்தால் கூட பரவாயில்ல, அங்கே தேவன் எனக்கு மேன்மையான காரியத்தை இருக்கார். அந்த நம்பிக்கையில அந்த திம்புலதான் கிறிஸ்தவர்கள் ஜீவனை குறித்து பயப்பட மாட்டார்கள். அதனாலதான் வசனம் சொல்லுது, சரீரத்தை அழிக்கிற மனிதர்களுக்கு பயப்படாதீர்கள், மாற்றாக உங்கள் ஆவியும் ஆத்துமாவையும் நரகத்திற்கு போடுகிற தேவனுக்கு பயப்படுங்க. நம்முடைய தேவனுக்கு தான் பயப்படுமே தவிர மனிதர்கள் அல்ல. ஏன்னா உங்களுக்கு விரோதமாய் உங்களுக்கு அப்போஸ் பண்ணி எழும்புற எல்லா மனிதனுமே ஒரு நாள் இயேசுவை சந்தித்துதான் ஆகணும். ஒரு நாள் ஆண்டர்கிட்ட கணக்கு கொடுத்துதான் ஆகணும். ஒரு நாள் தேவன் கிட்ட எல்லாவற்றையும் செய்துதான் ஆகணுமே தவிர மற்றபடி அல்ல. அதனாலதான் சொல்ல, மனுஷனுக்கு பயப்படாத, எனக்கு பயப்படு, எனக்கு கீழ்ப்படி, என்னை பின்பற்றி என்னோடு கூட தேவன் சொல்லுங்கள். அப்ப நியாய தீர்ப்பு வரப்போகிறது. நியாய தீர்ப்புகளை நீங்கள் ஆயத்தப்படுத்திக் கொள்ளுங்கள். நியாய தீர்ப்புக்கு ஒன்றுமில்ல, உங்களுக்குள்ள கரை திரை எந்த ஒரு பாவம் இருக்கக்கூடாது. அப்ப பாவம் எனக்குள்ள இருக்கே, நான் போராடுகிறேன், அதுக்குதான் ஆண்டு சொல்லுங்க, என்னுடைய ரத்தத்தை உனக்காக நான் சிந்தித்தேன். இனி நீ அந்த பாவத்திற்குள்ளே அந்த பாவ பாரத்திலயோ அந்த கில்ட்டினஸ்ல நீ இருக்க தேவையில்லை. நீ உண்மையான உடைஞ்ச உள்ளத்தோட என் சமூகத்துல வந்து நீ குத்துண்ட இருதயத்தோட என் சமூகத்துல உட்காரும்போது உடைய பாவத்தை எல்லாம் நான் மன்னிப்பேன். வசனம் சொல்லுகிறது, உடைய பாவம் ரத்தாம்பர சிவப்பா இருந்தாலும் பரவாயில்ல, அது ரத்தாம்பர டார்க் ரெட்டா இருந்தாலும் பரவாயில்ல, நானுடைய ரத்தத்தை ஊத்தி உடைய பாவத்தெல்லாம் கழும்பொழுது அது பஞ்சம் போல வெள்ளையா மாறிடும் அப்படின்னு சொல்லுங்க. அப்போ நம்முடைய பாவம் ஒரே க்ஷணத்துல ஒரே நிமிஷத்துல நம்ம விட்டு போகக்கூடிய வழி இருக்கிறது. அதை பற்றி பிடிங்க. நியாய தீர்ப்பிலே நீங்கள் பங்கடைய கூடாது. 2ஆம் நியாய தீர்ப்பிலே அந்த 2ஆம் மரணத்திலே நீங்கள் பங்கு பெறக்கூடாது. ஜாகிரதை. உங்களை நீங்கள் பரிசுத்தப்படுத்திக் கொள்ளுங்கள். நீங்கள் மனம் திரும்புங்கள். உங்களுக்கு என்ன குறையோ, என்ன குற்றமோ, என்ன காரியங்களோ, நீங்கள் பூமியில உயிரோடு இருக்கிற நாள் வரையும் எத்தனை தடவை வேணா நீங்கள் மனம் திரும்பலாம். எத்தனை தடவை வேணா திரும்ப 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 நீங்க மனம் திரும்பிக் கொள்ளலாம். ஆனா எப்போ உங்கள் ஜீவன் இந்த சரீரத்தை விட்டு போகுதோ நீங்கள் நினைத்தாலும் மனம் திரும்ப முடியாது. அதற்கு ஒரு நல்ல உதாரணம் ஆண்டவர் வேதத்துல சொல்லியிருக்காரு. 2 பேர் இருந்தாங்க. பைபிள்ல ஒருவருடைய பேர் மென்ஷன் பண்ணதுக்கு இன்னொருவருடைய பேர் மென்ஷன் பண்ணல.
ஐஸ்வர்யவான் லாஸ்ட்ரஸ். அப்போ அவருடைய பேரை தேவன் சொல்லல. ஆனா லாஸ்ட்ரஸ் உடைய பேரை ஆண்டவர் சொல்லிருக்காரு. அவர் வந்து காமனா ஐஸ்வர்யவான் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்ப 2 பேர் இருக்காங்க. இந்த ஐஸ்வர்யவானுக்கு நல்ல ஒரு பெரிய வீடு இருக்கு. அவர் சொத்து பத்து நிறைந்தவரா, எல்லாம் நிறைந்தவரா இருக்கார், ஒரு குரல்ல. ஆனா இந்த லாஸ்ட்ரஸ் அவர் வீட்டு வாசல்ல அவர் வந்து தர்மம் கேட்டு ஜனங்கள் கொடுக்கறத சாப்பிட்டு வாழ்ந்து கொண்டு, அது மாத்திரம் இல்ல, உடம்பெல்லாம் புண்ணு, உடம்புல வந்து வியாதி, அவ்வளவு கடினமான ஒரு வாழ்க்கை. வசனம் சொல்லுகிறது, நாய்கள் வந்து அவருடைய புண்ணுகளை நக்கி கொண்டு போகுமா. அப்ப அவர் சரீரத்துல நாச்சம் எடுக்கும், சீர் ஊற்றும், எவ்வளவு கஷ்டமான ஒரு வாழ்க்கை. யாரும் கிட்ட வந்திருக்க மாட்டாங்க, வேலைக்கு போயிருக்க முடியாது, சாப்பாடு எங்கிருந்து கிடைக்கும், சாப்பாடு யாராவது பரிதாபப்பட்டு சாப்பாடு கொடுத்ததா. அப்ப இப்ப ஏற்பட்ட ஒரு கஷ்டமான ஒரு வாழ்க்கையை அவர் வாழ்ந்து கொண்டிருந்தார். 2 பேரும் மறிக்கிறாங்க. அவர்கள் பூமியில வாழ்ந்த வாழ்க்கையை நான் சொல்லிட்டேன். அவர் சம்பரமா இருந்தார், இவர் தரித்திர ரொம்ப பரிதாபமான நிலைமையில இருந்தார். 2 பேருமே பரலோகத்துல காணப்படுகிற வசனம் சொல்லுகிறது, இந்த லாஸ்ட்ரஸ் ஆபிரகாம் அடியிலே தேற்றப்பட்டார். யார் இந்த லாஸ்ட்ரஸ்? வீட்டு வாசல்ல உட்கார்ந்து கொண்டிருந்தவர் தான். அவருக்கு எதுவுமே இல்லை, சாப்பாடு போடல, நாய்க்கள் வந்து புண்ணு நக்கும், அதை விரட்டக்கூடிய இவருக்கு மனசு இல்லை. பாருங்களேன், ஏன் தெரியுமா? நாய்க்கள் வந்து புண்ணு நக்கும் போது ஏன் அதை விரட்டக்கூடாதா, அதை அடிக்க கூடாதா, ஏன் அதை செலுத்த முடியல? இந்த மனுஷனுக்கு உடம்புல அதுக்கு கூட தெம்பு இல்லை. நாயை விரட்டணும்னா, நாய் சும்மா இப்படி போனா நாய் போகாது, அதை அதட்டணும், அத கோபமா விரட்டணும். அப்ப அதை விரட்ட கூட அவர் உடம்புல தெம்பே இல்லை. ஆகாரம் இல்லாமல் உடம்பு மெலிந்து போய் சரீரத்திலயும் தெம்பு இல்லாம, மனசுலயும் தெம்பு இல்லாம, எந்த மனிதர்களுக்கு சரீரத்துல தெம்பிலையோ ஆட்டோமேட்டிக்கா அவங்க இருதயமும் கொஞ்சம் கொஞ்சமாக பலவீனமாகப்படும். அப்ப அந்த மனுஷனுக்கு அந்த நாயை துரத்த கூட உடம்புல தெம்பு இல்லை. அப்பேற்பட்டு கஷ்டப்படுற, அவ்வளவு நொந்து போய் வாழ்க்கையே அந்த மாதிரி வாழ்க்கையை வாழக்கூடாது, அந்த மாதிரி பூமியில அவர் வாழ்ந்தார். ஆனா பரலோகத்திலே காணப்படும் பொழுது என்ன ஆகுது? கதை வேற மாதிரி ஆகுறது. இந்த லாஸ்ட்ரஸ் ஆபிரகாம் அடியிலே தேர்ச்சப்பட்டார். அப்படின்னு அங்க போய் ஒரு பெரிய இளைப்பாறுதல், அங்க வந்து அவர் பீஸ்ஃபுல்லா இருக்கார், ஒண்ணுமே இல்லை, அந்த புண்ணு இல்ல, வலி இல்ல, வேதனை இல்ல, குறை இல்ல, சந்தோஷமா பீஸ்ஃபுல்லா ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்காரு. அதை இந்த ஐஸ்வர்யவான் பார்க்கும்போது அவர் எங்க இருக்கிறார்னா, அவர் நரகத்திற்குள்ள போடப்படல, அந்த நரகம் வெந்து கொண்டு இருக்குல்ல, அந்த இடத்துல அவர் வைக்கப்பட்டிருக்கிறார். விச் மீன்ஸ் என்ன? ஆக்சுவல் நரகம் அது நரகம் தான், ஆனா தண்டனைக்கு இன்னும் போடப்படல. இப்ப உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா, ஒரு சில பேரை போலீஸ் பிடிச்சு போயிட்டா, போலீஸ் வந்து அவர்களை எடுத்தோடனே ஜெயில போட மாட்டாங்க. ஃபர்ஸ்ட் போலீஸ் ஸ்டேஷன்ல வச்சு, அதுக்கப்புறம் விசாரணை நடத்தி, அதுக்கப்புறம் கோர்ட்டுக்கு போய், அதுக்கப்புறம் கோர்ட்ல வந்து எல்லாம் ஃபைனலைஸ் பண்ண பிறகுதான் அவங்க வந்து ஜெயில போடுவாங்க. அப்போ அதே போலதான் இந்த மனுஷன் வந்து ஆக்சுவலா ஜெயில போடுற மாதிரி இல்ல, போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்களேன். சோ அந்த மாதிரி அவர் வந்து அந்த கடல், அக்கினி கடல் முன்பாக இருக்கிறது, இவர் வந்து அந்த வெப்பத்திற்கு கொஞ்சம் தூரமா இருக்கார். அப்போ வந்து ஆக்சுவலான நரகத்துல போடப்படல, அது தண்டனை முழுமையாக அந்த நரகத்திற்கு போடப்படுவதற்கு முன்பாக ஒரு இடத்துல அவர் வைக்கப்பட்டிருக்கார். அது ஆக்சுவல் தண்டனை இல்ல, ஆக்சுவல் நரகமும் இல்ல, அவர் கொஞ்சமா தூரத்துல வைக்கப்பட்டிருக்கார். அப்ப அவர் சொல்லுங்க, அவரால் வெப்பம் தாங்க முடியல, வெப்பம் அவரால் சுத்தமா தாங்க முடியல. அப்ப இங்க இருந்து அவர் வந்து ஆபிரகாமை நோக்கி கூப்பிடுறார், ஆபிரகாமே லாஸ்ட்ரஸுவை அனுப்பி கொஞ்சம் தண்ணி கொடுங்கன்னு கேட்கல. அவர் என்ன தெரியுமா கேட்டார்? ஆபிரகாமே தகப்பனே, லாஸ்ட்ரஸ் அனுப்பி அவருடைய விரல்ல தண்ணீர்ல நினைத்து என் நாவை கொஞ்சம் குளிர பண்ணுங்களேன். கேட்டிருக்கலாம்ல, கொஞ்சம் தண்ணி கொடுங்க அப்பா, கொஞ்சம் தண்ணி கொடுங்கப்பா. ஆபிரகாம் கொஞ்சம் லாஸ்ட்ரஸ் அனுப்பி எனக்கு தண்ணி கொடுக்க சொல்லுங்க. அவர் பாருங்க, ஆபிரகாம் தானே, ஆபிரகாம் கூட தானே பேசுற, ஆபிரகாம் கிட்ட கேட்கல, ஆபிரகாம் கிட்ட டைரக்டா நீர் எனக்கு தண்ணி கொடுன்னு கேட்கல. அவர் சொல்ல, லாஸ்ட்ரஸ் அனுப்பி எனக்கு கொஞ்சம் கொடுக்க சொல்லுங்க, என்னால வெப்பம் தாங்க முடியல, என்னால இந்த வெப்பத்தை சுத்தமா சகிக்க முடியல. அவரால் அதை தாங்கிக் கொள்ள முடியாத ஒரு வேதனையா இருக்கு, தாங்கிக் கொள்ள முடியாத ஒரு விஷயமா இருக்கு. அப்போ இவர் எவ்வளவுதான் செஞ்சாலும், அப்ப அங்கிருந்து ஆபிரகாம் சொல்றார், இல்ல மகனே, என்னால அங்க வர முடியாது, உனக்கும் எனக்கும் ஒரு பெரிய, நம்ம 2 பேரும் இருக்கிற இடத்திற்கு பெரிய ஒரு பிளவு இருக்கு, ஒன்னாலையும் இங்க வர முடியாது, என்னாலையும் அங்க வர முடியாது. அவ்வளவுதான், அவ்வளவுதான். நியாய தீர்ப்பு வித்தியாசமானது. இந்த பூமியிலே நீங்கள் வாழ்கிற வாழ்க்கை தான் எப்பொழுதும் இருக்கும் கிடையாது. யார் சொன்னா? உங்களுக்கு எவர் அதை சொன்னால்? இல்ல, இந்த பூமியில நீங்கள் செய்த காரியம் இருக்குது, சத்தியம்னு ஒண்ணு இருக்கு, தேவனுடைய வார்த்தை இருக்கு, அதற்காக ஜீவனை கொடுத்தவர் இருக்கார், பரலோகம் ஒண்ணு இருக்கு, உங்களை சிருஷ்டித்து உங்களை உண்டாக்குற கர்த்தர்னு ஒருவர் இருக்கிறார். உங்களுக்கு உங்களுடைய பலத்திற்கு மிஞ்சிற எத்தனையோ காரியம் இருக்குது,
அதற்கு நீங்கள் ஒப்புக் கொடுங்கள். அதற்கு நீங்கள் உங்களை விட்டுக் கொடுங்கள். அப்போ நியாய தீர்ப்புல நீங்கள் பங்கு பெறக்கூடாது. அந்த 2ஆம் நியாய தீர்ப்புல நீங்கள் பங்கடையவே கூடாது. நீங்கள் தேவனுடைய புத்திரராய் தேவனுடைய வாசஸ்தலத்திலே வாழ்கிறவர்களாக இருக்கணும். அப்படி நீங்கள் இருக்கும் பொழுது தேவன் உங்களுடைய வாழ்க்கையை மகிமையை மாற்றுவார். அப்போ இப்போ ஒரு விஷயம் நம்ம ஆண்டவர்கிட்ட நம்ம ஒப்புக் கொடுப்போம். ஆண்டவரே, இப்படி நியாய தீர்ப்புன்னு சொல்றாங்க, இந்த விஷயம் சொல்றாங்க ஆண்டவரே, நான் உங்ககிட்ட ஒப்புரவாகிறேன். எனக்குள்ள ஏதாவது குற்றமோ, எனக்குள்ள ஏதாவது ஒரு தவறோ, எனக்குள்ள ஏதோ ஒரு விஷயம் இருந்தா என்னை மன்னிச்சிருங்க ஆண்டவரே. ரத்தத்தை ஊத்தி என்னை கழுவுங்க ஆண்டவரே. என்னை பரிசுத்தமாக்குங்க ஆண்டவரே. எனக்கு எல்லாவற்றையும் செய்யுங்க. நீங்க ஆண்டவரை நோக்கி ஜெபிக்கும் பொழுது இன்றைக்கு உங்களுக்குள்ள இருக்கிற குறையோ, இன்றைக்கு உங்களுக்குள்ள குற்றமோ எதுவா இருந்தாலும் தேவன் இப்பொழுதே கழுவி உங்களை பரிசுத்தமாக்குவார். தேவனுடைய நியாய தீர்ப்புக்கும் அதே போல நீங்கள் ஆயத்தமாகிற பிள்ளைகளா இருங்க. நம்முடைய தேவன் நம்மை நடத்துவார். நம்முடைய தேவன் நமக்கு மகிமையான காரியத்தை கொடுக்க போதுமான ஆண்டவரா இருக்காரு. இப்ப ஒரு நம்ம எல்லோரும் ஆண்டவர் நோக்கி ஜெபிச்சு முதலாவது உங்கள் இருதயத்தை சரி செய்து கொள்ளுங்கள். நீங்க ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர்கிட்ட ஆண்டவரே, பரிசுத்த ஆவியானவரே, என்கிட்ட ஏதாவது குறை, என்கிட்ட ஏதாவது குற்றம், என்கிட்ட ஏதாவது இருக்கா ஆண்டவரே, நான் மன்னிங்க ஆண்டவரே. ரத்தத்தை ஊத்தி என்னை கழுவுங்க ஆண்டவரே. என் குறைகள் எல்லாம் எடுத்து போடுங்க ஆண்டவரே. என் வேதனைகள் எல்லாம் மாற்றுங்க. நம்ம ஆண்டவரோடு ஜெபிக்கும் பொழுது இப்பொழுது உங்க வாழ்க்கையில் இருக்கிற பாவமோ, தேவனுக்கும் உங்களுக்கும் தடையா இருக்கிற எல்லா விஷயத்தையுமே தேவன் இன்றைக்கே சரி செய்ய போகிறார். நீங்கள் தேவனுடைய நியாய தீர்ப்பு உங்களை ஆயத்தப்படுத்திக் கொள்ளுங்கள். நாளைக்கு, அடுத்த நாள் தள்ளி போடாதீர்கள். இப்பொழுதே செய்யுங்கள். தேவன் உங்க வாழ்க்கையில பெரிய காரியம் செய்வார். வாங்க ஒரு தேவனை நோக்கி ஜெபிக்கலாம். மகா பரிசுத்தரே, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. மகிமையிலே வாசம் செய்யும் என் தேவனே, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்மை நோக்கி கேட்கிற எல்லா பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. அப்பா, இந்த வார்த்தை உடைய நியாய தீர்ப்பு குறித்து இந்த வார்த்தை மூலமாக அவர்களோடு நீர் பேசுகிறதற்காக உமக்கு நன்றி அப்பா. அப்பா, நியாய தீர்ப்பிலே அவர்கள் பங்கடை கூடாது ஆண்டவரே. தேவனே, அதுல அவர்கள் தண்டனை இல்லை, தண்டனைக்கு பதிலாக அவர்களுக்கு கீர்த்தியும் புகழ்ச்சியும் கிடைக்கணும் ஆண்டவரே. அப்பா, உமக்கும் அவர்களுக்கும் விரோதமா இருக்கிற ஏதோ ஒரு காரியம், உமக்கும் அவர்களுக்கும் தடையா இருக்கிற ஏதோ ஒரு காரியம் ஆண்டவரே, ஏசு மகாராஜாவே, பரிசுத்த தேவனே, நீதியின் தேவனே, நியாயாதிபதியே, சர்வத்தையும் செய்து கொடுக்கும் என் தேவனே, மகிமையின் ராஜாவே, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. பரலோக தேவனே, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உமக்கும் அவர்களுக்கும் தடையா இருக்கிற அந்த பாவத்தை ரத்தத்தை ஊத்தி கழுவுவீராக. ஏகோவா ஈரே, உமக்கு ஸ்தோத்திரம். நீதியின் தேவனே, உமக்கு ஸ்தோத்திரம். நியாயாதிபதியே, உமக்கு ஸ்தோத்திரம். பரிசுத்த தேவனே, உமக்கு ஸ்தோத்திரம். மகிமையின் ராஜாவே, உமக்கு ஸ்தோத்திரம். பலமான என் தேவனே, உமக்கு ஸ்தோத்திரம். அக்னி அபிஷேகத்தால் நிறைத்தருளும் என் தேவனே. ஏகோவா ஈரே, ஏகோவா நிசியே, ஏகோவா ரூபா, உமக்கு நன்றி அப்பா. யெகோவா நிசியே, துதிக்கிறேன் ஆண்டவரே. உடைய ரத்தத்தை ஊத்தி கழுவுங்க அப்ப. அவர்களுக்குள்ள ஏதோ குறைகளும் குற்றமும் இருந்தா அதனுடைய ரத்தத்தை ஊத்தி முழுமையாக கழுவுங்க ஆண்டவரே. மகிமையானவரே, துதிக்கிறேன் ஆண்டவரே. ஏசு மகாராஜா, உடைய பிள்ளைகள் இப்பொழுதே ஆசீர்வதிங்க ஆண்டவரே. அவர்கள் உம்முடைய ரத்தத்தினால் கழுவப்பட்டு அவர்களை பரிசுத்தமாக்குங்க ஆண்டவரே. அப்பா, பரிசுத்தமாக்குங்க ஆண்டவரே. எல்லாவற்றையும் செய்ய போறமைக்காக, மகிமையான காரியத்தை வாழ்க்கையில கொடுக்க போறமைக்காக கோடி கோடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா, ஜெபத்தை கேட்டு அவர்களுடைய பரிசுத்தாவினால் நிறைத்து அவர்களை அபிஷேகம் செய்ததற்காக, உங்கள் பாவத்தை கழுவி அவர்களை இப்பொழுதே முழு நிச்சயமா சர்வத்தையும் செய்து கொடுத்ததற்காக உமக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நீதியின் தேவன், நீதியின் சூரியன், சர்வத்தையும் செய்து முடிக்கும் என் தேவனே, உமக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா, நீர் கூட இருங்க ஆண்டவரே. ஆசீர்வதிக்க, பலப்படுத்துக, வழி நடத்துக ஆண்டவரே. ஏசு கிறிஸ்து நாமத்தினால ஜெபிக்கிறேன். ஜெபம் கேளும் ஜீவன் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.